இந்த வீடியோவில் வந்து இந்த மாதம் கார்த்திகை மாதம் இல்லையா? ஸோ கார்த்திகை மாதம் இப்போ மெயினாக ரொம்ப முக்கியமான மாதம் அது. அந்த மாதத்தில் என்னென்ன பூஜை பண்ணேன்றதை இந்த வீடியோவில் நான் காமிக்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக மெயினாக 2 பூஜை பண்ணுவேன். ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சு திருக்கார்த்திகை, இன்னொன்று வந்து ஆகாஷ கங்கை தீபம் ஒன்று, துளசி பூஜை ஒன்று. இந்த மூணு பற்றி இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். அது வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து விளக்கெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல கோலம் மணக்கோலம் போட்டுக்கணும். அந்த மணக்கோலம் இந்த எப்படி போடுறதுனால அது காமிக்கிறாது. இந்த மாதிரி 4, 6, 8 ரெட்டைப்படையில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிசைன்லாம் நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணுமோ அதை இஷ்டத்துக்கு நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். ஸோ நல்ல இடத்த எந்த விளக்கு வைக்க போகிறோமோ அந்த இடத்த நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு, உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அந்த இடத்த தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து மணக்கோலம் போட்டு ரெடி பண்ணிக்கணும். நான் இந்த இதில் வந்து இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் மாக்கோலமே மாவு அரைச்சி வச்சு பண்ணுறதே பண்ணுங்க. இடம் இல்லைன்னா வேணால் நம்ம வந்து அரிசி மாவில் போட்டுக்கலாம். ஆற்றுக்குள்ளே போடுறது வந்து பெட்டர். இதில் போட்டாலே நல்லது, நல்லா அப்படியே அழியாமல் இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அது வந்து பெருசாக போட்டிருக்கேன் அந்த இடத்துல பாருங்கள். அது 2 போட்டிருக்கேன். இதில் வந்து 1 வச்சு போடுறேன். இதுமாதிரி பாருங்கள், செம்மண் இட்டுன்றோம். கல்யாணமாக கார்த்திகையான்னு சொல்லுவாள். ஸோ கண்டிப்பாக வந்து இதுமாதிரி மணக்கோலம் போட்டு இதுமாதிரி செம்மண் இடணும். அது கல்யாணத்துக்கு எப்படி பண்ணுறோமோ அதேமாதிரி நல்லா நீட்டாக பண்ணணும். இதை ரெடி பண்ணிட்டு இப்போ விளக்கெல்லாம் வச்சு காமிக்கிறேன். வந்து இந்த மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலாக நமக்கு வந்து கார்த்திகை தீபம், கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு திருக்கார்த்திகை ஏற்றுவோம் நம்ம. ஆக்சுவலாக பஞ்சாத்திர தீபம்னு இருக்குது. இந்த வாட்டி 2மே ஒரே நாள் 23ஆம் தேதி வருது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ரியல் தீபாவளி வந்து இந்த கார்த்திகை தான். ஏன்னா இது வந்து லைட்ஸ் நம்மளோட இருளை அகற்றிட்டு வெளிச்சம் வருது, பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வரும். ஆக்சுவலாக இந்த பூஜை வந்து பூஜைன்னு கிடையாது, இது வந்து ஒரு நாள் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஆற்றுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பண்ணுங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாள். பிரம்மாக்கு இந்த மாதம் தான், இந்த கார்த்திகை மாதம் தான் நம்ம 2 பேருமே சேவிப்போம், சிவனையும் சரி பெருமாளையும். ஆக்சுவலி இப்போ பிரம்மா விஷ்ணு வந்து ஒரு கதை சொல்லுவாள். பிரம்மா விஷ்ணுக்கு வந்து யார் பெரியவான ஒரு பிரச்சனை வரும்போது சிவன் வந்து அந்த ஒரு தூண் மாரி அப்படியே நெருப்பில் வந்து யார் வந்து ஆதியில் அந்த கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி 2 பேராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஈகோவும் கம் டவுன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட அதேமாதிரி நம்மளோட கோபம், ஆத்திரம், அகங்காரம் எல்லாமே மறைஞ்சு நம்ம லைஃப்லையும் எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த கார்த்திகை தீபத்தில் கிடைக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளானது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன கார்த்திகை தீபத்தை வந்து இது மாதிரி இந்த விளக்கு இருக்கு பாருங்க, ஆகாஷ கங்கை தீபம்னு சொல்லுவாள். இது எப்படின்னா ஐப்பசி மாதம் அமாவாசையிலேருந்து கார்த்திகை அமாவாசை வரைக்கும் ஏற்றணும். ரொம்ப விசேஷம். இது ஏற்றுறதுனா நம்மளுக்கு கடன்னா பைசா கடன் இல்லை, நம்ம லைஃப்பில் எத்தனையோ தீராத கடன், ஜென்மம் அந்த கடன் கூட அழிஞ்சிட்டு ஐஸ்வர்யம் வந்து நம்மளுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இந்த தீபத்தை வந்து கண்டிப்பாக ஏற்ற சொல்லுவாள். இது எப்படின்னா இது பிள்ளை பெருசாக இருக்குது பாருங்க. இது வந்து 8 ஏற்றணும். இங்கே நாங்கள் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி 8 பெரிய விளக்கு இல்லைன்னா இந்த மாதிரி அகல் எடுத்துக்கோங்க. அகலில் வந்து மஞ்சள் குங்குமத்தை அப்படி நல்லா சைடில் அப்படி மஞ்சள் குங்குமத்தை அப்படி தடவிட்டு 8 திரி, 8 திக்கு பாலர்கள், அஷ்டர் பாலர்கள் அப்படின்னு சொல்லுவாள். அந்த 8 விளக்கு ஏற்றிட்டு அது வந்து மொட்டை மாடியில் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வைக்கணும். சப்போஸ் நார்த் ஈஸ்ட் அப்படிலாம் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னா வாசல்லையே, நம்ம பார்த்து வாசல்லையே நார்த் ஈஸ்ட்டில் இது இந்த விளக்கு இருந்தால் விளக்கு ஏற்றுங்க. இல்லைனா இந்தமாதிரி அகல் வாங்கிட்டு இந்த திரி இருக்குது பாருங்கள், திரி வந்து 8 போடணும். இந்தமாதிரி ஆல்ரெடி திரியை வந்து நான் இதில் நினச்சி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் போடுற திரியை வந்து கொஞ்சம் கனமாக போடுற இந்த மாதிரி திரியை பாருங்கள், 8 திரி போடணும். இதுமாரி அகலில் வந்து 8 திரி, 8 திசைக்கும் அப்படியே அஷ்டதிக்க பாலகன் அப்படி சொல்லுவாள். 8 திசையும் போட்டு நம்ம பார்த்து வாசலில் கொஞ்சம் உயரமான இடத்துல நார்த் ஈஸ்ட் சைடில் வைக்கணும் இந்த விளக்கை. இது ரொம்ப ஆக்சுவலாக விசேஷமான, நீங்கள் ஏற்றி பாருங்கள், உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கே தெரியும். சப்போஸ் அந்த விளக்கு இல்லைன்னா இந்தமாரி ஒரு அகலில் எடுத்துட்டு 8 திரி போட்டுட்டு திரியை வந்து விளக்கேற்றி வைக்கணும். இது எப்போ வைக்கணும்னா ஐப்பசி அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 8ஆம் இந்த நவம்பர் 8லேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் வருது. அதாவது வந்து கார்த்திகை அமாவாசை இருக்கும், ஒரு மாதம் ஏற்றணும். இது ஒரு விசேஷமான இது. இன்னொன்று வந்து நம்ம திருக்கார்த்திகை 23ஆம் தேதி, அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதம் 23ஆம் தேதி திருக்கார்த்திகை அன்றைக்கி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அன்றைக்கி மட்டும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். யூஸ்வலாக விரத நாள் அன்றைக்கி வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டோம். ஆனால் கார்த்திகையாக கல்யாணமானு சொல்கிறதுனால அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா விளக்கு ஏற்றுற டைம் வந்து சாயந்தரம் 5லேருந்து 6 மணி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. யூஸ்வலாக நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் ஆற்றுல. ஸோ அந்த அன்றைக்கி விரதம் தலை குளிச்சு விரதம் இருக்கணும். முக்கியமாக என்னென்னா அன்றைக்கி வந்து வீட்டை நல்லா ஃபுல்லாக தொடச்சி எல்லா வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு
புதுசாக ஒரு அகல் வாங்குற பழக்கமும் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5 6 அகல் வாங்கணும். அகல் மட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் சிந்தாது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பெரிய அகலம் ஒரு முக்கால் எண்ணெய் விட்டுட்டு ஏற்றி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சின்ன அகலோட பெரிய பெரிய அகலாக வாங்கிக்கோங்க. ஆற்றுல இருக்கிற பழைய அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கணும். ப்ளஸ் மிச்சம் என்னென்ன ஆற்றுல என்ன பித்தளை விளக்கு என்னென்ன விளக்கு இருக்கோ, பெருமாள் ரூம் விளக்கு தனியாக வெள்ளி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி விளக்கெல்லாம் அழகாக பிளேட்டில் இதுமாதிரி அரேஞ்ச் பண்ணிடணும். பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி பெருமாள் முன்னாடி க்ளீனாக வச்சிடணும். எல்லா விளக்குமே வந்து ஈஸ்ட் பார்த்து ஏற்றுறது நல்லது. எல்லா விளக்கும் ஃபஸ்ட்டு எல்லா பெருமாள் விளக்கையும் ஃபஸ்ட்டு ஏற்றணும். அதுக்கப்புறம் ஏற்றினதுக்கப்புறம் இந்த விளக்கு எல்லாத்தையும் ஏற்றணும். விளக்கெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தை என்ன பண்ணுங்க, தண்ணியில் கரைச்சிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இடறதுக்கு. மிச்சப்படி இதை எடுத்தால் ஒட்டின்றோம். இது மாதிரி தண்ணியில் இருந்தால் அப்படியே நல்லா ஒட்டிக்கும், க்ளீனாக இருக்கும். அதுமாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லா விளக்குக்கும் நம்ம வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு வச்சிடணும். வச்சுட்டு எண்ணெய் கூட என்ன பண்ணணும்னா இதுமாதிரி எண்ணெய் திரி வந்து திரிச்சுட்டு முதல் நாளே எண்ணெயில் ஊற வச்சுருங்க. இப்படி ஊற வச்சுருங்கன்னா என்ன ஆகும்னா ஏற்றும் போது ஈஸியாக இருக்கும், எண்ணெய் வழியாது. இதுமாதிரி குங்குமம் மஞ்சள் குங்குமம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் இந்த திரியெல்லாம் போட்டு ஏற்றிட்டு வரலாம். அது ஏற்றும் போது விளக்கு வந்து இந்தமாரி யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக தீப்பெட்டிலேருந்து ஏற்றக்கூடாது. இதில் திரி போட்டு ஏற்றிட்டு திரி வந்து இதில் போட்டுன்னு இதில் வழியாக அப்படி ஏற்றினா உங்களுக்கு என்ன ஆகணும், இதில் தான் ஆக்சுவலாக ஏற்றணும். தீப்பெட்டியால் விளக்கு ஏற்றக்கூடாது. ஆக்சுவலாக ஆற்றுலேயே டெய்லியாக என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இந்த இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வாங்கிக்கோங்க. ஒன்று பித்தளையும் கிடைக்கிறது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் வந்து விளக்கு எல்லா விளக்கும் நீட்டாக ஃபஸ்ட்டு ஏற்றின்றணும். ஏற்றின்ட்டு நம்ம வந்து நைவேத்தியம் நம்ம ஆற்றுல வந்து அப்பமும் பொரி பண்ணுவோம். அந்த அப்பம் பொரி அம்சையை பண்ணிவிட்டு பெருமாள் விளக்கு இந்த விளக்கில் ஏற்றி அம்சை பண்ணதுக்கப்புறம் ஒரு விளக்காக எடுத்து எல்லா ரூம்லேயும் அழகாக கோலம் போட்டு எல்லா ரூம்லையும் எல்லா இடத்துலையும் விளக்கு வைக்கணும். வாசலில், ஹாலில், கிச்சனில் எல்லா ரூமும் வைக்கணும். கிச்சனில் மட்டும் நம்ம அரிசி பக்கத்தில் ஒரு விளக்கு வைக்கணும். அரிசி டப்பா திறந்து வச்சுட்டு அரிசி பக்கத்தில் ஒரு விளக்கு வைக்கணும். அதேமாதிரி உப்பு திறந்து வச்சுட்டு உப்பு பக்கத்தில் ஒரு விளக்கு வைக்கணும் கண்டிப்பாக. அதுமாதிரி வாசலில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ரூம்லேயும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லா ரூம்லேயுமே காமிக்கிறேன். எல்லா ரூம்லையும் இதுமாதிரி நான் பெயிண்ட் கோலம் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் இது வந்து 3 வருஷம் ஆச்சு கோலம் போட்டு. சப்போஸ் இதுமாதிரி ஒரு நாளைக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எல்லா ரூம்லையும் இதுமாதிரி பெயிண்ட் கோலம் போட்டிருக்கேன் நான். இது வந்து 3 வருஷம் இருக்குது. கொஞ்சம் ஐயாமல் போட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் நல்லாயிருக்கும். ஸோ இந்தமாதிரி எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு கோலத்துக்கு மேலே வந்து பெரிய 5 முகம் விளக்கு ஏற்றி ஒரு ரூம்லையும் 5 முகம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த வந்து குட்டி குட்டி விளக்க ஏற்றி வைக்கணும். இதான் இப்போ கடையில் கிடைக்கிறது மாரி பாக்ஸில், இந்த பாக்ஸில் வந்து ஒரு இடத்துலையும் கோலம் போடுறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா ஈஸியாக அதுமாதிரி கோல மாவு அதில் போட்டுன்ட்டு இப்படி தட்டினா போகிறோம். ஒரு இடத்துலையும் விளக்கு வைக்கிற இடத்துல இப்படி தட்டிட்டுனா வீடு ஃபுல்லாக போட டைம் இல்லை மாக்கோலன்னா இதுமாதிரி அட்லீஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு விளக்கையும் பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக பிளேட் வாங்கி வச்சுருப்பாங்க. வெள்ளியில் இதுமாரி பித்தளையில் காப்பரில் கிடைக்கிறது. நீங்கள் இந்த விளக்கு வைக்கும்போது வேலை ஈஸியாக இருக்கும். இந்தமாதிரி விளக்கு எடுத்து இந்த விளக்கை வந்து இதில் வச்சுட்டு வச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் வைக்கும்போது என்ன ஆகும்னா எண்ணெய் சிந்தினா கூட கீழே தரையில் படாது. இதில் பிளேட்டில் இருக்கும், க்ளீன் பண்ணுறது ஈஸி. இது வந்து கடையில் கிடைக்கிறது ஈஸியாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதுமாதிரி எல்லா விளக்குமே தரையில் வைக்கக்கூடாது. கோலம் போட்டுட்டு இந்தமாதிரி பிளேட் வச்சு இந்தமாதிரி வைக்கணும். எல்லாமே ஈஸ்ட் பார்த்து வைக்கிற மாதிரி வச்சு வைங்க. இதுமாதிரி எல்லா விளக்கும் இப்படி தான் பண்ணணும். ஏற்றும் போது கூட நான் வந்து காமிக்கிறதுக்காக தனித்தனியாக வச்சுருக்கேன். இந்தமாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் விளக்கு ஏற்றினா உங்களுக்கு எடுத்து வைக்கும்போது வைக்கிறதும் ஈஸி, எண்ணெய் கீழே செஞ்சு 2 டபுள் வேலையே ஆகாது. இது எல்லா விளக்கும் ஏற்றுனாலும் இந்த விளக்கு ஒரு ஸ்பெஷல். ஆக்சுவலாக அது கஜலட்சுமி விளக்கு. இது வந்து அண்ணன் தம்பிக்காக ஏற்றுறது. ஆக்சுவலாக இந்த பூஜை இந்த திருக்கார்த்திகை பண்ணுறது வந்து பிறந்தாமல் நல்லாயிருக்கும், புக்காமல் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கதை கூட இருக்குது. அந்த ராணி வந்து யானை கூட வளர்ந்தனால இந்த யானையை வந்து அண்ணனை நினச்சி விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ இந்த விளக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்லைனா கூட ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த விளக்கு ஏற்றினா நல்லது. இது ஏற்றிட்டு என்ன பிரசாதம்னா கண்டிப்பாக வந்து அப்பம் வைக்கணும், நெல் பொரி அவல் பொரி பண்ணணும். நாங்கள் வந்து உருண்டே பண்ண மாட்டோம், அப்படியே வச்சுருவோம். சில பேர் உருண்டை பிடிப்பேன். கல்யாணம் 1st வருஷம் மட்டும் அப்பம் பண்ண மாட்டேன். அன்றைக்கி வந்து அந்த வருஷம் வந்து அதிர்ஷ்டம் பண்ணுவான் சில பேர். இதெல்லாம் அம்சை பண்ணதுக்கப்புறம் விளக்கெடுத்து எல்லா இடத்துலையும் வைக்கணும். ப்ளஸ் இந்த 30 நாள் வந்து கார்த்திகை மாதம் வாசலில் 2 விளக்கு அகல் விளக்கோ இல்லை ஏதாவது விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். நல்லது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுறது. இது வந்து இவ்வளோ விளக்கு எப்படி தேய்க்கிறதெல்லாம் மலைப்பாகாமல் வேலையை டிவைட் பண்ணிட்டு இப்போ இந்த வாரம் கார்த்திகை அடுத்த வாரம் தான். இந்த வாரத்துலேயே என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாம் அப்படியே புளியில் ஒரு நாள் ஊற வச்சுருக்கோம். இப்படி சோலார் வாட்டரோ இல்லை ஆற்றுல வெந்நீர் கிடைக்கும், அது வெந்நீரில் புளியை போட்டு இந்த விளக்கையும் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் லேசாக பீதாம்பரமோ இல்லை இதை போட்டு விம்பாரே போட்டு தேய்ச்சா கூட நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். முடிச்சதுக்கப்புறம் இதேமாரி திருப்பி ஒரு வாட்டி புளியில் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா தொடச்சி மேலே வச்சுட்டா போகிறோம். ஆனால் இது பண்ணுறதுனால கண்டிப்பாக இப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி ஆற்றுல நல்லா எல்லாருமே நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ இந்த 30 நாளுமே இந்த கார்த்திகையை வந்து இது பண்ணுங்கள். நான் இப்படி தான் பண்ணுவேன். அடுத்து இந்த கார்த்திகை மாதத்தில் பிருந்தாவன துளசி 22ஆம் தேதி வருது. இந்த மாதம் நவம்பர் 22 வருது. ஆக்சுவலாக துளசி பூஜை பண்ணுறதுனால மாங்கல்ய பலம் ஜாஸ்தியாகும்னு சொல்லுவாள்.
நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாள். நான் வந்து சிம்பிளாக என்ன பண்ணுவேன்னா, அன்றைக்கி டெய்லியும் விளக்கேற்றி வைப்போம் அந்த துளசிக்கிட்ட. அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 4-5 விளக்கேற்றி வச்சுட்டு நல்லா துளசிக்கு நிறைய மஞ்சள் குங்குமம் நிறைய நல்லா வாசனை பூ போட்டு கற்பூர அரிசி இதெல்லாம் வச்சுட்டு தனியாக துளசிக்குன்னு ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி, சில பேர் நெல்லிக்காய் விளக்கெல்லாம் ஏற்றுவான். நான் வந்து கண்டிப்பாக ஏதாவது நல்ல ஒரு ஸ்வீட் பண்ணி அம்சப்பட்டு 2 பேரும் வெத்தலைப்பா கொடுப்பேன். அது வந்து 22ஆம் தேதி வருது துளசி பூஜை, 23 கார்த்திகை. ஆகாஷ கங்கை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த மாதம் 8ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி இருக்கும். இந்த 3 வந்து பண்ணுங்க. டெய்லி வந்து வாசலில் விளக்கேற்றி வைங்க. நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் நீங்களே பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம்.